அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு வசிய முறை ரொம்ப எளிமையான ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஒரு பழமையான ஒரு வசிய முறை தான். கிட்டத்தட்ட ஒரு 200 வருடங்கள் பழமையான ஒரு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வசிய முறை இது. இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நிச்சய பலன் கிடைக்கும். பயன்படுத்தி பார்க்கறது எப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஒரு ஒயிட் கலர் பேப்பர், உங்கள் கையில் என்ன கலர் பென் இருக்கோ அதை பயன்படுத்தலாம். ரொம்ப ஈஸியான சின்ன எந்திரம், நீங்கள் எங்கே வேணுனாலும் உட்காந்து பண்ணலாம். ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் எந்த இடத்துல வேணுனாலும் உட்காந்து டக்குன்னு வரைஞ்சி நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கனாக்கா நீங்கள் விரும்பும் நபர், ஆசைப்படும் நபர் உங்களை தேடி ஓடி வருவார். அவங்க எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு கோபத்தில் இருந்தாலும் சரி, எல்லாமே அடங்கி ஒடுங்கி உங்களை தேடி ஓடி வருவது உறுதி. இது ரொம்ப பழமையான இயந்திரங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக வேலை செய்யும். முழு நம்பிக்கை ஈடுபாட்டோடு பண்ணிங்கனாக்கா வெற்றி நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும். இது ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க கூட பயன்படுத்தலாம். லவ்வர்ஸ்குள்ள பிரச்சனை, பிரிஞ்சு போகிற ஸ்டேஜில் இருக்காங்கனாக்கா பயன்படுத்தலாம், அல்லது பிரிஞ்சே போயிட்டாங்கனாக்கா பயன்படுத்தலாம். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பயன்படுத்தலாம், அல்லது பிரிஞ்சிருக்காங்கனாக்கா பயன்படுத்தலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 2 முக்கியமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணணும். இது காலை நேரத்தில் பண்ணக்கூடிய ஒரு வசிய முறைங்கிறதுனால காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே பண்ணிடலாம். வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம். நேரம் கிடைக்காதவங்க இரவு 8 மணிக்கு மேலே பண்ணலாம். நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருந்தோ சாப்பிட்டுட்டேன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க, பண்ணலாம். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது. 3வது விஷயம், கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும், வேறு எதுலேயும் செதுறாமல் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன். 2வது, தனிமையான ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து தனியாக உட்காந்து பண்ணுங்கள். யாரையும் சேர்க்காதீங்க, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, யாரும் பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க, பலன் தராது. நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரைங்க. ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பேர்கள் அவங்களுடைய தாய்மொழி என்னவோ அதில் கூட நீங்கள் எழுதலாம். தமிழில் தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. தாய்மொழி, சில பேருக்கு தமிழ் தெரியாமல் இருக்கும், ஆங்கிலத்தில் எழுதலாமான்னு கேட்பாங்க, எழுதலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 2 கோடுகள் போட்டுருங்க. இங்கே 786, முதல்ல மேலே 786. இதற்கு வரைமுறை இருக்குது. அந்த வரைமுறையை நான் ஃபில் பண்ணி காமிக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்ஷன்லாம் பண்ணாதீங்க, பண்ணால் மறுபடியும் பண்ணுற மாதிரி இருக்கும். பேர் நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பேர் ஒரிஜினல் பேராக இருக்கும். கூப்பிட்ற பேர்லாம் போட்டிங்கன்னா பலன் தராது. இங்கே 1 போடுங்க, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5, இங்கே 6. இந்த இடத்துல 7 போடுங்க, இங்கே 8 போடுங்க, இங்கே 9 போடுங்க. இதை நீங்கள் எப்படி டோட்டல் பண்ணாலும் 15 வரும். இதை நீங்கள் எப்படி டோட்டல் பண்ணாலும் 15 வரும் டோட்டலு. இன்னொன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வசிய இயந்திரம் இது. இங்கே உங்கள் பெயர் போடுங்க. பெயர் போட்டு நீங்கள் ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்டே அப்படின்னு போடுங்க. போட்டு உங்கள் அம்மா பெயர் போடுங்க. இங்கே நீங்கள் விரும்புகிற நபர் பெயர், பேர் போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்டே அப்படின்னு போடுங்க. போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க. அம்மா பேர் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும், அவங்க ஹவ்வா அப்படின்னு போடுங்க. போட்டு முடிச்சப்பறம் ஃபோல்டு பண்ணிக்கோங்க.
முடிச்சப்பறம் ஏதாவது டேப் மாதிரி போட்டுருங்க. நீங்கள் டேப்பு இங்கே சுற்றி போடலாம். அப்படி டேப் இல்லாதவங்க நூல் சுற்றலாம். என்ன கலர் நூலாக இருந்தாலும் பரவாயில்ல. சுற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, இதை இம்மீடியட்டாக புதைச்சிடலாம். ஒன்று புதைக்கலாம், இல்லை ஊற தண்ணியில் போடலாம், அல்லது குளம் அல்லது குட்டை கிணறுகளில் போடலாம். பட் புதைக்கிறது பெஸ்ட் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு புதைக்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு பழம் காய்க்கிற மரத்துக்கு கீழே புதைச்சா நல்லது. வாழை மரம், மாமரம் இந்த மாதிரி. அப்படி முடியாதவங்க பூ பூக்கிற செடி கீழே கூட புதைக்கலாம். எதுவுமே முடியாதுங்கிறவங்க சுத்தமான இடமா பார்த்து மண்ணை தோண்டி இதை புதைச்சிருங்க. குறைந்தபட்சம் ஒரு 2 இன்ச்சு டெப்த்து ஆழம். கையால் மண் விளக்குனாலே விலகிடும். அதுக்குள்ளார இதை வச்சுட்டு மூடிடலாம். நீங்கள் ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள், அற்புதமான பலன் தரக்கூடியது. நீங்கள் ஒரே நாளில் 2-3 பேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா கூட பண்ணலாம், ஒன்றும் தவறு கிடையாது. உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும் பயன்படுத்துங்க. அப்போ தான் இதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும். பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.